ஆமா, சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சுப தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாடக கலைஞர்கள் இந்த அளவுக்கு வெளியில தெரியறதுக்கு முதல் காரணம் அன்பண்ணன். முதல் சுப தங்கராஜ் அண்ணன். ஆமா, வெளிநாடுகளுக்கு எல்லாம் நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை பாலம் மாதிரி இணைத்தவர் அன்பண்ணா சுப தங்கராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். பக்தகோடியில் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தவர்களாக வருகின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கே புதுப்பட்டி அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். என்னை பற்றி தென்னாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் மருங்காபுரியைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு கைதட்டி பாராட்டிய அந்த 2-3 பேருக்கு 4-5 பேருக்கு 6-7 10 11 பேர் 22 34 50 ஆமா 99 67 86 78 32 47 அது கடைசியில தண்ணி சாப்பிட்டு அலம்பல் வேலை வச்சுக்கிட்ட மாரியம்மன் கண்ணை கொத்தி பண்ணி பாத்துக்க. எந்த ஊர்ல பிராஞ்சி பினாயில் வாடை அடிச்சிருக்கு. இனிமேல் நிக்க முடியாது, உட்கார்ந்து ஆரம்பிக்கிற வழியில எனக்கு அந்த பழக்கமே இல்ல. நல்லா அடியோட விட்டுட்டேன். எந்த அடியோட? என் பொண்டாடி அடிச்ச ஒரே அடியோட விட்டு. கேவலமா கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பொண்டாடி இப்ப அவ அடிச்சுட்டு நான் பாத்துட்டு சும்மா தான். ஆமா பாவம், உனக்கு எத்தனை நாளைக்கு தான் முடியும். ஆனா என் பொண்டாடி எல்லாம் சாமி மாறி எப்படி அவ எது நாள் நடக்கும்னே. அப்படியா? ஆமா. அப்படி என்ன சொல்லி நடந்துச்சு? ஒயின்சா வாசல்ல காலை வச்ச செருப்பு பிஞ்சு போயிருந்தா. அதே மாதிரி இந்த கொண்டு ஒயின்சா வாசல்ல காலை வச்சு செருப்புல உள்ள வாறு பிஞ்சு போச்சு. அது எதை நினைச்சு சொன்னுச்சு? அது செருப்பு பிஞ்சு போயிரும்னு நினைச்சு. எதை நினைச்சு? ஆமா. அதனால தண்ணி நீ யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு அந்த ஆசை எல்லாம் நீங்களும் வச்சுருங்க. விவசாய பெருங்குடி மக்களை காக்குந்தடி ஆகிய காக்கித்தடி அனைவருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே,
உள்ளூர் விருந்தாளிகளை வெளியூர் பங்காளிகளை படித்த இளைஞர்களை படிக்காத இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்புடன் நடாத்திக் கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக அன்புடன் வருகிறவர்கள் வரவேற்று ஏத்தா என்னத்தான் நின்றுட்டு இருக்கீங்க ஏத்தா அவங்க போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருந்தாங்க செல்ஃபி எடுத்தீங்களா வாட்ஸ்அப்ல போல இன்ஸ்டாகிராம்லயா ஃபேஸ்புக்லயாடா ட்விட்டர்லயா சரி 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 நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டாலும் சரி ட்விட்டர்ல போட்டாலும் சரி இந்த 10 நாளைக்கு போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பள்ளியோட ஆரம்பிச்சிருவாங்கல்ல அது இன்னும் 10 நாள் கழிச்சு பாருங்க நாளைக்கு பள்ளியோடம்னா இன்னைக்கு சாயங்காலமே ஆரம்பிச்சிருவேன் என்னென்ன தலை வலிக்குது தலை எங்கடா இங்கேயா இருக்கு தலை வலிக்குது காய்ச்சல் தலை வலிப்பேன் இது எப்படி உனக்கு தெரியும் நம்ம வீட்டுல நடக்குதுல்ல இந்த 10 நாள்ல போய் பீஸ் கட்டிட்டு வந்தாச்சு 50,000 ரூபாய் எதுக்கு எல்கேஜிக்கு 50,000 வேன் பீஸ் இந்த பீஸ் அந்த பீஸ் எல்லாம் படிச்சு பட்ட படிச்சு ஆகிறவங்களே நம்ம பொட்டை தெரிச்சு போயிரும் போல இருக்கு நீங்க படிச்சு முடிக்கிற பிள்ளை அடே நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 10வது ஃபெயிலா போயிட்டா போல இருக்கு அவங்க அப்பா பிடிச்சி அடிக்கிறாரு அவங்கள டேய் அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா டேய் ஓடுறா படிச்சுச்சு அந்த பிள்ளை என்ன மார்க் எடுத்திருக்கு டேய் அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா என்ன மார்க் எடுத்திருக்கு அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா இவன் சொல்லிட்டா ஐயோ அந்த பிள்ளைய பார்த்து நான் கட்டி போயிட்டேன் நீ போய் பிரேமா பிள்ளைய பாடுறா பிரேமா நீ என்ன சொல்றது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அரசியல்வாதி கேட்டிருக்காரு என்னன்னு சார் என் பையன் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறானே பிற்காலத்துல என்ன வருவேன் அப்படின்னு உன் மயம் உன்னைய மாதிரியே பெரிய அரசியல்வாதியாத்தே வருவேன் அப்படின்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குது போய் பெஞ்சில படுத்துக்கிறேன் அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க நெஞ்சு வலிக்குது அப்படின்னு பெஞ்சில படுத்துக்கிறேன் உன் மையம் கண்டிப்பா உன்ன மாதிரி அரசியல்வாதியாத்தே வருவேன் அப்படின்னு இன்னொரு பையன் வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு சைடுல நாய் குலைச்சிருக்கு ஒரே கொலையா குலைச்சிருக்கு குலைச்சிருந்த நாய் நிப்பாட்டிருச்சு நிப்பாட்டின உடனே பயலுக்கு சொல்லியிருக்காங்க சார் அது நிப்பாட்டிருச்சு நீங்க ஆரம்பிக்க அப்படின்னு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல வாத்தியார நாய் ஆக்கிட்டாங்கன்னு அப்புறம் ஒரு வாத்தியார் பஸ்ல வந்திருக்காரு சரி வாத்தியார் வந்தாருன்னு பயலுக்கு எந்திரிச்சிருக்காங்க எந்திரிச்சோடனே மரியாதை மனசுக்குள்ள இருந்தா உட்காரா அப்படின்ட்டாரு 2வது ஸ்டாப் வந்திருக்கு மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன் ஆனா இல்ல உட்காரா அப்படின்னு இருக்காரு 3வது ஸ்டாப் வந்திருக்கு மறுபடியும் எந்திரிச்சிருக்காரு பையன் இருக்கட்டும்டா யோ நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பே 3 ஸ்டாப்புக்கு முன்னாடியா நீ உட்காரான்னு சொல்லி 3 ஊர் தள்ளி கொண்டு வந்துட்டேன் பஸ்ல நான் இது எங்கடா நடந்தா போறது ஆட்டோவுக்கு காசு வாங்கிட்டு போயிருக்கேன் மரியாதை இருக்க வேண்டிய ரொம்ப மரியாதை இருக்க கூடாது ஒரு வாத்தியார் பாடம் நடத்தி இருந்திருக்காரு அவர் சிப்பு போட மறந்துட்டாரு சிப்பு போடாம அப்படியே புத்தகத்தை பிடிச்சி பாடம் நடத்தி இருந்திருக்காரு இந்த பயலுக்கு பிள்ளைகளை சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா வாத்தியார் சிப்பு போடாம பாடம் நடத்துறாரு நடத்திக்கிட்டு ஒரு டக்குனு புக்கா எழுதிட்டாரு என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளியில நிக்க வச்சிருவேன் அப்படின்ட்டாங்க இல்லங்க பிள்ளைகளை வெளியில நிக்க வச்சிருவேன் நீங்க என்னைய மாத்தினா மூட மாத்தினா நான் வேற ஏதாவது லைன்ல போயிட்டே இருப்பேன் அதனால முதல்ல வந்து உங்களை வரவேற்கணும் உங்களோட கடமை வரவேற்பு மற்ற வேலையை பார்ப்போம்
வாசிச்ச உங்களுக்கு நன்றி, ஆடுன அவருக்கு நன்றி. நீங்க அடிச்சீங்க சிறப்பு. இந்த பாட்டை மெருகத்துல நீ ஒரு ஆள் தானே. எதுக்கு ஆயா தள்ளி உட்கார்ந்த கும்பலாம் கத்திரு கராத்தே கும்பலாம் கத்திருப்பாரு போல இருக்கு. மண்டை அடியே பொழந்து விடாம தள்ளி உட்கார்ந்தா. சரிங்க சரிங்க. கராத்தே புடிச்சுட்டே கத்திருப்பாரு போல இருக்கு. என்ன நோட்டீஸ் தலையில் காட்சி எடுத்திருக்காங்க. சரி 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 உட்காருங்க ரெண்டு பேரும். நம்ம இடத்துல உட்காரு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கமலை வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் கே புதுப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நாளை நடைபெறும் அனைவரும் கால வருகிற வைகாசி மாதம் 7ஆம் நாள் 21/5/2026 வியாழக்கிழமை கே புதுப்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ள சிங்காரமுன்னேரி வண்ணக்கலையறையில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்போது சீரும் சிறப்பாக நடந்து. இந்த நாடகத்தில் நடிக்கிறக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தலைக்கணிக தானே என வெற்றி மனசு கொண்டிருக்கும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் திண்டுக்கலை சேர்ந்த ஜி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமணிகளை வேடன் விருத்தராக நடிக்க காத்தோடு இருக்கிறார்கள். அடுத்தபடியாக குயிலின் குலோவியம் கம்மநாட்டை சேர்ந்த கம்மநாடு டிரான்ஸ்பர் ஆகி இங்கே வந்துட்டாங்க புதுக்கோட்டைக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த ஆரிய ராஜாத்தி அவர்கள் இவரங்கமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்தோடு இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய கலைவேந்தர் வீரமங்கலத்தை சேர்ந்த லேலா கவிராஜ் அவர்கள் இவருக்கு வழிகளை நாரதன் கழகப்பிரியராக நடிக்கிறார்கள். இந்த 4 பேரில் உட்கார மாட்டாங்க. இவ்வளவு இருக்க உனக்கு எங்கத்தான் வரல நம்ம இங்க இருக்க கூடாது. ஒரே சத்தமா இருக்கு. இல்லனே அந்த மாரியம்ம ஆர்ச்சி வீட்டு போயிருவாங்கன்னா பாதுகாப்பு உட்கார வச்சிருக்கேன். கட்டோட்டுக்கு பாதுகாப்பா இங்க உட்கார வச்சிருக்கேன். அடுத்தபடியாக அருமலை கலையரசு அருமையண்ணார் மாவடி கொடியை சேர்ந்த எம்.கே. ரத்னப்பா அவர்கள் இவர்கள் வழியை அன்பின் பாட்டு விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி 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 என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் உள்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அருமையான பாட்டு, அருமையான ஆட்டம், சிறப்பு. பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. பாத்தியா கொஞ்ச நேரத்துல. நல்ல வேலை என்னது தியேட்டருக்கு கூட்டிட்டு போல வர நிறைய கிழிச்சிருப்பாரு மனுஷன். பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்காந்துருக்க மாட்டேன்.
கழுவி போல இருக்கு அப்படின்னு ஆர்வம் இருக்க வேண்டியது. ஆர்வம் கோளாறா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாட்டுக்கும் கையை தூக்கிட்டு பிடிக்க அந்த இடமே கொஞ்சம் கேப் விட்டு தான் கிடைக்கும். பாத்தியா இல்லையா? பக்கத்துல ஒரு ஆள் இல்ல. கல்யாணம் குத்தி போய் போல இருக்கு. தண்ணி உட்காருவோம் அப்படின்னு இந்த ஆயால அங்க படுத்து கிடக்க எதுக்கு? தலையை தூக்கணும் நம்ம மண்டையை பொழுதுயா படுத்துச்சு அந்த ஆயால. நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. இப்ப இந்த ஏழை பத்தடிங்க சரி சீசன் காட்டி என்ன விவசாயி பொழைச்சுக்குவாங்கண்ணே. விவசாயிய எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையிலையும் விவசாயிய பொழைச்சுக்குவாங்கண்ணே. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல. நாடகத்துக்கு மட்டும்தான் போய் வேற வேலை செய்யாது. சோத்துக்கு சுப்பிரமணிய பிடிச்சிட்டு ஊருக்கு போயிருவேன் வியாபாரத்துக்குண்ணே. ஆமா நீங்க வேற எங்க வீட்டுக்காரம்மா சொல்லுச்சு ஏதாவது வேலை பாரியா நாடகத்துக்கு தான் போவியா வேற வேலை பார்க்கலாம். எப்ப பார்த்தா நாடகத்தை காய்கறி வியாபாரம் பார்க்கலாம்னு பார்த்தேன். அது மூளைக்கு வண்டியில வித்துட்டு இருக்காங்க காய்கறி வியாபாரம். சரி வித்தியாசமா ஒரு வியாபாரம் பார்க்கலாம் சொல்லி இந்த வீட்டுக்கு போடுவாங்கல்ல ஓடு, சீம ஓடு, ஆமை ஓடு, ஆமா சீம ஓடு, இந்த ஓடு வியாபாரம் பார்க்கலாம்னு பார்த்தேன். வியாபாரம் ஓடவே இல்லை. ஏன் ஓடல? வந்து கேட்டாங்க என்ன விற்கிறேன்னு. ஓடுனே ஓடு ஓடு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டேன். என்ன வித்த? ஓடுத ஓடுதானே வித்த கேட்டேன் என்ன விக்கிறேன்னு. ஓடுனே ஓடு அப்படின்னு ஆசா இல்ல தெரிஞ்சு ஓடிட்டாங்க. வியாபாரம் ஓடல. அப்ப என்ன பண்ண? ஓட்டல அடிச்சுட்டு வரைக்கும் காலி பண்ணிட்டு கடை இழுத்து முடிட்டு உட்காந்துருக்கேன். அத்தனை நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்துச்சு. ஏப்பா தம்பி ஓடு இருக்கா அப்படின்னு. அட பொம்மா ஓடு காலி அப்படின்னு. யார பார்த்தா ஓடு காலிங்கிற இந்த வரைக்கும் 4 பேரோட ஓடி இருக்கேன். என் புருஷன் கூட நீ ஓடு காலின்னு சொன்னது இல்ல. யார பார்த்தா ஓடு காலின்னு சொல்றேன்னு சண்டைக்கு வந்துருச்சுல. ஓடு இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுவோம். ஓடு காலி ஓடு காலி ஆயிடுச்சு. அதுதான் ஓடு காலின்னு மொத்தமா சேர்த்து சொல்றோம். அப்படி இந்த நாயோட சேர்த்து போட்டாடுறா சிம்மி இங்க பொண்டாட்டி தான் சொல்லிச்சு என்னன்னு எந்த நாய் தான் ஒரு நாடகத்தை பார்க்க வரணும். இந்த நாய் வந்து நன்றியுள்ள ஒரு அதனால நன்றி உள்ளது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சேர்ந்தாப்புன்னு என்ன சேர்ந்தாப்புன்னு கொத்தோட பேர் கூட இருக்கு. அதே வீடு காலி தெரியுமா தெரியாத? அது எப்படி 3 மாசமா வீட்டு வேலை கொடுக்க முடியல. தூக்கோட்டியில கொடுக்க முடியாது. முதல் மாசம் வந்தாரு வீட்டு தம்பி வாடகை கொடுக்குறாரு. அடுத்த மாசம் தரேங்க அப்படின்னு 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு கொடுக்க முடியல. 3 மாசம் கழிச்சு வந்தாரு வீட்டு உள்ளாரு. 3 மாசம் வாடகை கொடுக்கல மரியாதை வீட்டை காலி பண்ணி விட்டுனாரு. வீட்டை காலி பண்ணிட்டு ஆமா சிவாஜி நாடகத்துக்கு போனேன். 10,000 ரூபாய்க்கு வெளியே வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு 10 வச்சு கொளுத்தி விட்டேன். ஒரு சத்தம் வீடு காலி ஆயிருச்சு. வீட்டை காலி வந்து என்ன பண்ற? அதெல்லாம் 3 மாசமா கண்டினா வீட்டை காலி வந்து வீட்டை காலி வந்து அதுக்காக நான் வீட்டை காலி பண்ணி சூப்பர். உனக்கு தான் வீடு வாடகை கொடுக்கணும். அந்த ஊதுவத்தி எடுத்து ஐயா சொல்லிக்கிட்டே இருக்கேன். உள்ள பின்னாடி கொண்டே ஐயா நானே போய் அதை அமர்த்திட்டு வந்திருக்கேன். கல்யாணத்துல கறிக்குழம்பு சாப்பாடு போட்டு குழம்பு சரி நான் தான் குழம்பு ஊத்தியேன்னு ஊத்திட்டா இல்ல எப்படி ஒருத்தங்க கூட இலையில ஊத்தல குழம்பு கீழதான் ஊத்திட்டேன். ஒருத்தனு கூட கறிக்குழம்பு போய் சேரல. பெரும் கொடுமை. ஆமா அடுத்தபடியாக மிருதங்க கோடி இருக்குமாங்க அன்பு சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதகமணியிலே மிருதகம் பண்றவங்க.
ரெண்டு பொண்ணு இருக்கு. உள்ள போங்க மருமையில. ரெண்டு பொண்ணு. உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமோ எந்த பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. உள்ள ரெண்டு பொண்ணு இருக்குல்ல. ஆமாமா, பொண்ணோட அப்பா நானு, பொண்ணோட தாத்தா அவன். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, என்ன சந்தேகம்? நல்லா வாசிக்கிறாங்க, எல்லாம் மருந்தை குடிச்சாலே மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. மருந்து குடிச்சா உட்கார்ந்து படுத்து கிடப்பாங்க. இல்ல மருந்தை குடிச்சா அல்லடே, அரை மணி நேரத்துக்கு இப்படித்தான் இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு பாருங்க இப்படியே இருக்கு. அப்புறம் அடுத்த அரை மணி நேரத்துல சுத்தமா சாஞ்சிடும். நல்லா உற்சாகப்படுத்தும். இதே இந்த பொம்பளை உட்காந்துருக்காங்களே எதுக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் வாட்டி இப்படி செட்டுக்கு இருக்கு. அப்புறம் 12 மணிக்கு மேல, அப்புறம் 1 மணிக்கு மேல, 2 மணிக்கு, 1 மணிக்கு 3 மணிக்கு உட்கார்ந்தா மொட்டையாக்கா உட்கார் சிரிச்சுக்க பார்த்தா உட்கார்ந்த. அடுத்தபடியாக ஆண்டோட மாஸ்டர், ஏன்னா ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் தானே நாடகம். சரி. ஒரு வயசான அம்மா அப்படின்னு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு. மணப்பாறை ஏரியா பக்கம் நாடகம். ஒரு வாரமா பார்த்தேன். ஒரு வயசான ஒரு பொம்பளை கொண்டு ஒரு அம்மா நாடகம், ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துருச்சு. நானே கூப்பிட்டு கேட்டேன், ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த வயசான அம்மா அப்படின்னு நாடகம் பார்க்கல, இது யார் உங்க அம்மா அப்படின்னு. இல்லடே எங்க மாமியா அப்படின்னு. மாமியாருக்கு சோறு விடாத பொம்பளை எத்தனை பேர் இருக்கும்போது மாமியா அப்படின்னு நாடா பார்க்கால ஏரிய என்னமா காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் தானே, என் மாமியா தான் சொல்லுச்சு, பள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு, அதுவும் ராசா நாடகம்னா நான் செத்துருவேன் அப்படின்னுச்சு. ஒரு வாரமா குட்டி எடுத்து காமிச்சு இவர் கிழட்டு மட்டும் செத்த வாடு இல்ல, ஒரு 10 நாளுக்கு சேர்த்து கூட்டிட்டு போடும் போல இருந்துச்சு. அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்து அண்ணாருக்கு கொண்டு விட்டுட்டு வந்திருக்கத்தான். இல்ல வெறும் பொம்பளையாளெல்லாம் உட்காந்துருக்கா பார்த்தா பயமா இருக்கு. ஆமா. அடுத்தபடியாக ஆண்டோட மாஸ்டர் ஆண்டு மாப்பிள்ளை ரூபகன் அவர்கள் விருகமலையிலே ஆண்டோம்.
அமைப்பு. சரி. இந்த வாத்தியா, நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? என்னது? அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும். யாரு கைத சொல்லியோ அவங்க எல்லாம் முத்துமாயி. ஏய், இல்ல தடிச்சா நல்லா வச்சுக்கலாம். நம்ம என்ன அப்படிலாம் தப்பாக பேச மாட்டோம். அடுத்தபடியாக தாய் நதிமா விளம்பரிய தாளம் தாளத்தை இசைத்தோர் அரங்கை பச்சான் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் இங்க போராட்டம் வழி இல்லாமல் ஆமா தோரகுச்சியிலே பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் அருகிலே ரூம் போட்டுக் கொண்டிருக்கும் அறிவு மச்சான் மணிமுத்து அவர்கள் இவரங்கமணிகளே சீன் மற்றும் தாளம். ஆனா சைக்கிள்ல பிள்ளை வராங்க, பிரேக் பிடிக்கிறவங்களுக்கு போய் இந்த பஞ்சு மிட்டாய் அருமையான பக்கம் அன்புள்ளவங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நீங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒலி மற்றும் மொழி அமைப்பு சென்னிடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் ஸ்ரீ ராஜா காளியம்மன் கோவில் தேவஸ்தானம் மலேசியா புகழ் 2025 ஸ்ரீ வேல்முருகன் ஆடியோஸ் கே புதுப்பட்டி வேல்முருகன் ஆடியோஸ் கே புதுப்பட்டி மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் ஸ்ரீ ராஜா காளியம்மன் கோவில் தேவஸ்தானம் மலேசியா புகழ் 2025 ஸ்ரீ வேல்முருகன் ஆடியோஸ் கே புதுப்பட்டி அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல ஒலிபெருக்கி பாட்டு அருமையான பாட்டு. ஒரு தொகுப்பா ஒரு 4-5 பாட்டு போட்டா நல்ல பாட்டா நறுக்க போட்டாங்க. ஆமா, நம்ம ஊர்ல ஒரு ஜவுன் சர்வீஸ் இருக்கு. என்னது? பேர் முருகன். இது வேல் முருகன், அது முருகன். நல்லாதான் பாட்டு போடுவாங்க. நம்ம ஊர் மைக் செட்டே ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டாங்க. நம்ம ஊர்ல 80 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சுனே. செத்து போன கிழவிக்கு போட்டாங்க ஒரு இளவுல எப்படி பாட்டு? ஏ ராசாத்தி நீ வாழணும் அது என்னாலும் நான் பார்த்தனும் மகராசி போல நீ வாழணும். ஏண்டா செத்து வாக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க, செத்து போன கிழவிக்கு போடுறாங்க ஒரு பாட்டு. ராசாத்தி வாழணும். எப்படா வாழ அந்த கிழவி? செத்து மூக்குல அடைச்சிட்டாங்க பஞ்ச. அந்த கிழவி வாழணும் எப்ப வாழும்? அந்த கிழவி இருந்துச்சு. இந்த சீரியல் பார்த்துட்டு இந்த கிழவி எனக்கா திங்கரை வாங்கிட்டு வாங்கலான்னு போனா போட்டு போடணும். 2 முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளவு. இந்த கிழவி முறுக்கு திங்க வேண்டியான அந்த சீரியல்ல கதாநாயகனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிருவாங்க அவ்வளவு இருக்கு. இந்த கிழவி ஆர்வப்படாதுல ஐயோ பிடிச்சிட்டு போறாங்களே அந்த கிழவி முட்டை முறுக்கு திங்கிறது பதிலா பக்கத்துல கொசுவத்தி வச்சிருந்துருப்பாங்க அவ்வளவு இருக்கு. அப்புறம் டிவியை பார்த்துக்கிட்டே முறுக்கு எடுத்துக்கிட்டு கொசுவத்தி எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மரத்துல செத்து போச்சு. சீரியல் எடுத்தா பெண்களுக்கு என்ன நடக்கிறதே தெரியாது. புருஷனுக்கு சோத்த போட்டு வச்சிருந்தது குழம்பு எப்ப தெரியுமா? அங்க எப்ப விளம்பரம் போடுறாங்களோ அப்பதான் குழம்பு ஊத்துருவாங்க. புரிஞ்ச நாய் பிய பார்த்த மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது. ஆமாம் நீ வேணா சீரியல் உண்மையாதே வேற என்ன உனக்கு அனுபவம் இருக்குல்ல? ஆமா பீதி அனுபவமா இங்க இருக்க. நீங்க எல்லாம் சீரியல் ஓடுறப்ப கரண்ட் மட்டும் ஆஃப் ஆகட்டு ஈபியில வேலை பார்க்கிறவரை திட்டுறத பாக்க அதே கையில பாம்புடுங்க நல்ல நேரத்தை கரண்ட் அடிப்பாட்டி அவரை அடிப்பாட்டினாரு. யதார்த்தமா கரண்ட் அவரே ஆடுவாரு. அடேங்கப்பா பெரும் கொடுமனு. ஆமா ஆனா அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். 4 நாளைக்கு முன்னாடி நானும் நின்று வச்சு சங்கத்துல ஏற்பட்டு தம்பி வராத வீட்டுல இருப்பீங்க ஏன் முன்னாடி சாப்பாடு போடுறீங்களே இல்ல மாவுதான் இருக்கு தோசை ஊத்து கொண்டு வரேன்னா தோசை ஊத்து கொண்டு வரீங்க கொண்டு வந்து இலையில ஒன்னா தோசை கண்ண கரையாது. வேற ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கார் வருஷம் நாடாது ரொம்ப டயர்டா அன்னைக்கு வீட்டுல தங்குறாரு. வீட்டுல நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு கேப்பரட்டி சுற்றி வச்சிருக்கோம். கேப்பரட்டி இல்ல நீங்க வேற வச்சு இப்ப பாட்டு சீரியல் பார்த்துட்டு லூசு முன்ன தோசை கல்ல குப்பரைக்கு போட்டு சுட்டு இருக்காங்க யாரும் கொள்ளாருல. ஆமா என்னடா தோசை கறிட்டு இருக்கிறாங்க தோசை கல்ல குப்பரைக்க போட்டு சீரியல்ல உள்ள இளவுல அடுப்படியில வைக்கிற வைப்பாரு. அப்ப என்னாச்சு தோசை? எனக்கு வந்து தோசை கறி போச்சு. என்ன பண்ண? எனக்கு வந்த கோவத்துக்கு ஏண்டா நம்ம எவ்வளவு டென்ஷனா இருக்கு அடிக்க கூடாது அடிக்கலாம் போனேன். அன்னைக்கு நாளே வேற இல்லையா 7:30 மணிக்கு அடிச்சுட்டுங்க. அப்புறம் 10 மணிக்கு என்னம்மா அப்படிமா ஏண்டா அப்ப மட்டும் இப்ப மதுரை முதுகுறக்கார முடிவு போட அப்படி தேவையாது. 10 மணிக்கு என்ன போட அந்த நேரத்துல மழை ரோசம் பார்க்கலாமா? ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. என்ன தெரியும்? நான் முதலாத்திரி அன்னைக்கே பயங்கரமா பிரச்சனை பண்ண வேண்டியது. என்ன பிரச்சனை வந்துட்டேன்? என்னென்ன என்ன சொல்லு? அதெல்லாம் பெரிய சம்பவம் போயிட்டு சொல்லு. சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். சும்மா சொல்லு சொல்லு தெரியல. கல்யாணம் ஆச்சு அது சொல்லி கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க எனக்கு சொல்லி தராங்க. இப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படி எப்படி இருக்கணும் இப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அடே விருதா சென்னை சீப்பருக்கு நீங்க தோத்துட்டாங்கடா. விருதா முடிஞ்சுடா சோழி முடிஞ்சுடா வைடா செல்ல வைடா. ஆமா வெறும் 140 ரன்னுகள் எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. அதுதான் உள்ள ஓடி ஓடி பார்த்துட்டு வந்தேன். எத்தனை ரன்னுக்குள்ள போயிட்டாங்க மண்டையை போட்டாங்களா
ஆமா அதான் போயிருச்சு. அப்புறம் எப்படிங்க அது அப்புறம் பேசி வாத்தியார. சரி இப்ப சொல்ல வந்து எங்க கொண்டு நிப்பாட்டினா அது எங்கேயோ நிப்பாட்டிட்டு எப்படிங்க தோசை கல்ல கொண்டு நிப்பாட்டினேன். ஆமா அடே கரையில தோசை தின்னாதீங்க இல்லையா? கரையில தோசையை தின்னு நெஞ்ச கறிக்கிறது எனக்கு. சரி எங்க வீட்டுல இருக்க கிளவி நல்லா சீரியலை பார்த்து செவலை குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுல, அது சரி பரவாயில்ல. எனக்கு வந்துருச்சு கோவம். நம்மளுக்கு நெஞ்ச கறிச்சுக்கிட்டு இந்த கிளவி செவலப்பா குடிக்குது, செவலப்பா அப்படிலாம் குடிக்க கூடாதுல, இப்படித்தான் குடிக்கணும்னு சொல்லி செவலப்பாக்கி மடமடன்னு வாயில ஊத்திட்டு சரி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது செவனப்பே இல்லை. வேற என்ன? வெத்தலையை போட்டு துப்புற இடம் இல்லாம இந்த கிளவி இந்த செவல பாட்டுல புருட்டி புருட்டி துப்பி இருக்கும் போல இருக்கு. சரி அதை வாங்கி ஏன் வாயில ஊத்தி அசோசியம் வீட்டுக்கு ஒரு கிளவி நாடக கிழக்கு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண கிளவிய? தீபாவளியோட கிளவியை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணி எல்லாம் சேர்ந்து அவுட்டு போட்டோம். எதுக்கு திட்டு போட்டு அவுட்ல போய் சேர்ந்துருச்சு. அடுத்தபடியாக நல்ல சாப்பாடு ஏற்பாடு போயிட்டே இருக்கணும். அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கு மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அலை அபிநய சுந்தரி ஆறு ஹரிதரணி அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் இருக்காது. சலோமியா சலோமியா சுண்ட கட்டி சோறுடா கருவாடுடா கிளம்பிட்டாண்டி வாழ மீன் காலுடா மரசையில பாருடா. நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் தோரமுடிச்சி அக்கியம்பட்டியை சேர்ந்த பி கலைமூர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சுப தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாடக கலைஞர்கள் இந்த அளவுக்கு வெளியில தெரியறதுக்கு முதல் காரணம் அன்பு அண்ணன் முதல் சுப தங்கராஜன் அண்ணன். ஆமா வெளிநாடுகளுக்கு எல்லாம் நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை பாலம் மாதிரி இணைத்தவர் அன்பண்ணா சுபத்தங்கராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். பக்தகோடியில் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தவர்களாக வருகிற வரவேற்கிறோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கே புதுப்பட்டி அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கிறார்கள். என்னை பற்றி தென்னாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் மருங்காபுரியைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு கைதட்டி பாராட்டிய அந்த 2-3 பேருக்கு 4-5 பேருக்கு 6-7 10 11 பேரு 22 34 50 ஆமா 99 67 86 78 32 47 அது கடைசியில முடிங்க போயிட்டு வர போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது. ஏன்னா உங்க ஊர்ல சாமி வந்தா பிடித்தான் எங்கதான் பிடிக்குதா? நல்ல வேலை ஆம்பளை ஒண்ணும் தெரியல. பொம்பளையா இருந்தா இங்கதான் கை வச்சா பிடிக்குவியா? சாமி வந்தா சாமி வர்றது பரவாயில்ல இருக்கு பாத்தியா? ஆமா அது பூக்குழி எல்லாம் எப்படி எங்க ஊர்ல இப்ப ஒரு பங்குனி மாசம் முடிஞ்சு பூக்குழி இறங்கும் போது கரெக்டா கண்டுபிடிச்சு விடுங்க. பூக்குழி எப்படி இறங்குவாங்க? எப்படி சூடு பொறுக்க முடிஞ்சாலும் கொஞ்சம் மெதுவாத்தான் இறங்குவேன். இது சூடு பொறுக்க முடியாது. சரி கொஞ்சம் வண்டி பொறுக்க முடியாதாலும் வண்டியை விருட்டின விட்டுருவேன். எப்படி ஓடுனா காலி பூக்குழியில புட்பால் ஆடுறாண்டான்னு அர்த்தம். வழி பொறுக்க முடியாமச்சா? சரி ஆனா என் முன்னாடி இறங்கிருக்காருங்க. அது எப்படி ஒரு காலத்துல உள்ள அடுத்த காலுக்கு இறக்கி வந்துச்சு. அது எப்படி ஒரே தாண்டுதான். அது எப்படி பள்ளிக்கூடத்துல லாங் ஜம்ப் கத்திருப்பா போல இருக்கு. ஒரு கால உள்ள அடுத்த கால ஜங்கன்னு கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எங்கடா கொண்டாடிய கலைஞர்னு வீட்டுல பேனை போட்டு நீட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல எங்க அப்பைக்கு சாமி வந்துருச்சு. எங்க அம்மா சும்மா இருக்க முடியாம புரிஞ்ச முடியாது 2 பேரும் போய் காலில் விழுங்க
நானும் என் முன்னாடி காலில் விழுந்துதான் இருந்திருக்கேன். எங்க கிளவி என்னைய பார்த்து அருள் வாக்கு சொல்றேன். எப்படி என்னைய பார்த்து மறைச்சுக்கிட்டு என்ன ஏற அடிக்கிற சொல்லவாடா சொல்லவா சொல்லவாடா என்ன சொல்ல போறான்னு தெரியும். பயப்படுற அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போனேன். இந்த மலைக்குள்ள கூட்டிட்டு இந்த கிளை ஆடி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. கண்ணுக்கு யாருக்கு கூட்டிட்டு போயிட்டு அதாவது சொல்ல போறாங்க சொல்லவாடா சரி சொல்லோ அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி கலங்கர மலையில போட அதையும் சொல்ல போறாளா கேட்க முடியாது. என்ன சொல்ல போற சொல்லி சொல்ல நீ குடும்பத்தோட எல்லாரும் பேசுற விஷயம் இதை முன்னாடியே சொல்ல முடியாது. சொல்லவா சொல்ல மாட்டாலுமா பண்ண பிராடு புத்தலாட்டம்னா கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. நம்மளே உளறிடுவோம் போல இருக்கு. அதுவா இந்த இதுவா அப்படி நம்மளே சொல்லிடுவோம் போல இருக்கு. ஏன் பொட்டாட்டி நீ முறைச்சு பாத்துக்கிட்டு ஏதோ திருட்டு வேலை பார்த்துருப்பேன் போல இருக்கு. என் பொட்டாட்டி பல தாட்டி சொல்லிருக்கேன். சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதேன்னு. அடே வந்த எம்டி சிலிண்டர்னு ஏன் பொட்டாட்டி தூக்கிட்டு போயிட்டானே. ஏப்பா அவ்வளவு உயரம் அது அடேங்கப்பா எவ்வளவு உயரம் அண்ணாலும் நான் மரத்துல அப்படித்தான் மறைப்பேன். அவங்க என்னைய பார்த்துட்டு ஏதோ திருட்டு வேலை பார்த்துருப்பேன் போல இருக்கு. அதான் கிளவி அருள் பார்த்துட்டு போன் பேசுவா பார்த்துருக்கேன். அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு சண்டையா. இவன் இங்கே இருந்து போன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட பேசுறது. என்னம்மா என்ன பிரச்சனை? ஏன் நீ வேலை பார்க்கணுமா? ஏன் அவன் வேலை பார்க்க மாட்டாளா? இங்க ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு இருந்தாலும் நாடகத்துக்கு போறேன் எல்லாமே நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அவளுக்கு என்ன இங்க வாழுதான்? இல்ல என்ன இல்ல அது வந்து இல்ல என்ன இல்லம்மா என்ன அப்படி இருந்தா இல்ல என்ன அர்த்தங்க? நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க குடும்ப விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருமா. ஆமாம்மா இல்ல இல்ல நான் உள்ள போனோன்னு ஆரம்பிச்சிருவேன். இங்க வா உனக்கு அங்க இரு கஷ்டமா இருந்தா இரு இல்லாட்டி இங்க வா ரெண்டு பிள்ளையோட மூணு அப்படியே நான் உன்னை வச்சு பாத்துக்கிறேன். நீ ஏன் அவள்கிட்ட வந்து மாறடிக்கணுங்க அவசியமா? இல்ல இல்ல வா வா அப்படின்னா மறுபடியும் நான் பாத்ரூம்குள்ள இருந்து ரூம்குள்ள போறேன்னு அர்த்தம். இல்ல ஆமாமா அவன் முக்குட பார்த்துக்கிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் விட்டாரா இந்த பெரிய இளவதான் நம்மளை பத்தி பேசுறது. இது எல்லாம் அவங்க குடும்பத்துல அது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு வச்சுக்கவே போன தூக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. ஆமாம்மா இங்கிட்டு போயிடுறது. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனை நடுரோட்டுக்கு வந்துடுறது. போன தூக்கி வச்சுக்கிட்டு என்னைய புளி வட்டியில கேட்டாங்க, அங்கே உழவ பட்டியில கேட்டாங்க. என் பக்கத்துல ஒருத்தர் கேட்டிருக்க மாட்டேன். பொண்ணு இங்க தெரிஞ்சு வச்சு லட்சணம் தெரிஞ்சு வைதே. இந்த அக்கா என்ன அங்கிட்டு இருக்கு அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. எப்போதான் உட்காருங்க என்னக்கா சிரிச்சுக்கிட்டே அங்கிட்டு அழைஞ்சிக்கிட்டு எப்போதான் உட்காருவேன்? என்னமோ உனக்கு போட்ட ரோடு மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டே நடக்கிறேன். அதனால பிள்ளை அது பாலா கொடுத்து பழக்க போடுங்க முதல்ல. சரி வண்டியை பிடிக்க கிளம்பிட்டு போவான். போயிட்டு வர வந்துடுறேன். சிலு சிலு சிலுவோட சிலுக்கு அந்த வாசி பகவான் நல்ல கூடுது. அந்த வாசி பகவான் விதிமுறை அமைதியாக இருந்து நாடகத்தை வெளியிடுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து சின்ன குழந்தைக்கு நகைகள் போட்டிருந்தா பத்திரமா பார்த்துக்கங்க. ஆமா எல்லாத்தையும் கவனமா, ஏன்னா பெண்கள் கூட்டம் நிறைய நகை போட்டிருப்பீங்க. அதை தயவுசெய்து பத்திரமா பார்த்துக்கங்க. டூ வீலர்லாம் பத்திரமா பார்த்துங்க. நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். எப்படி சிவப்பு கலர் சட்டை போட்டு ஆள் ரோடு கூட வாங்கிக்கலாம். ஹலோ